ஹாய்ங்க, வணக்கம். தமிழ்லேருந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சான்றோர் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க. கொஷின் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியில் என்னென்ன கேட்டிருக்காங்க, புக்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத தனித்தனியாக தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். கொஷின் பார்க்கலாம், சரிங்களா? மேக்ஸிமம் கவர் ஆகிடுங்க, சரிங்களா? பார்க்கலாமா? சரி. தினத்தந்தியில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது, தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாது அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசனுடைய கோட் ஒன்று வந்திருந்தது, சரிங்களா? அப்படியே பார்த்துடலாம். பாவேந்தர் பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா 29/4/1891 பிறந்தவர், சரிங்களா? பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாம், சரிங்களா? இவருடைய பிறப்பை பேஸ் பண்ணி வந்து கொஷின் மேக்ஸிமம் கேட்டாங்கன்னா இதுலேருந்து பார்த்துடலாம், சரிங்களா? இவருடைய இயற்பெயர் கேட்டிருக்காங்க, கனக சுப்புரத்தினம், சரிங்களா? இந்த கனக சுப்புரத்தினம் தான் இவருடைய இயற்பெயர். இவர் வந்து பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் பிறந்திருந்தது, சரிங்களா? இந்த பாண்டிச்சேரியில் பிறந்தார். பாரதிதாசனுடைய தந்தை வந்து பார்த்தீங்கன்னா கனகசபை அம்மா பேர் லக்குமி அம்மாள், சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தோம். எப்போ பிறந்தாங்கன்னா 29/4/1891. மறைந்தது வந்து 1964 இவர் மறைந்தார், சரிங்களா? பேசிக்காக பார்த்துடலாம். யார் மீது பற்றினால் கனக சுப்புரத்தினம் தன் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கினார் அப்படின்னா இது கேட்டிருக்காங்க. பாரதியார் மேல் பற்று காரணமாக தான் அவர் பெயர் மாற்றிக்கினார். பெயருக்கான காரணம்ன்றது கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் யாரிடம் தமிழ் கற்றார், இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மகாவத்துவன் பெரியசாமி கிட்டேருந்து கற்றுக்கினாங்க, சரிங்களா? அடுத்து வந்து பாரதிதாசன் எங்கு தமிழாசிரியாக பணியாற்றினார் அப்படின்னா காரைக்காலில், சரிங்களா? பாரதிதாசன் வந்து சட்டமன்ற எம்எல்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1954, சரிங்களா? 1954 இவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்சியாக சட்டமன்ற உறுப்பினராக மேலவைக்கு தேர்வு செய்கிறாங்க, நியமன உறுப்பினராக நியமிக்கிறாங்க, சரிங்களா? சரி, ஓகே. இவருடைய விருதுகள் பார்த்துடலாம். இவருக்கு வந்து பாரதிதாசனுக்கு புரட்சி கவி பட்டத்தை கொடுத்தவர் வந்து யாருன்னா பெரியார். புரட்சி கவின்றது ஃபஸ்ட்டு அழைத்தவர் என்னென்னா அண்ணா, சரிங்களா? இது ரெண்டு டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும், சரிங்களா? கேட்டிருக்காங்க. புரட்சி கவின்றது பார்த்தீங்கன்னா யாருன்னு கொடுத்தது அப்படின்னா பெரியார் ஒருவர். பட்டத்தை கொடுத்தது ஃபஸ்ட்டு அழைத்தவது அண்ணா, சரிங்களா? பாரதிதாசன் எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா பிசிராந்தையர் என்ற நாடக நூலுக்கு அவர் சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார், சரிங்களா? பிசிராந்தையர் நாடகம் 1969 சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார். பாரதிதாசனுக்கு பாவேந்தர்ன்ற பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா கொடுத்தது. சரி, கீழ்கண்டோர் பாரதிதாசன் சிறப்பு பெயர்கள் எது அப்படின்னா புதுமை கவிஞர், இயற்கை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பொருந்தும், சரிங்களா? சரி, பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய பயிற்சி அவரை பற்றி அவர் பேரில் வந்து யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சியில் இருக்குது, அது தெரியும். பாரதிதாசன் விருது வந்து எப்போத்துலேருந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னா 1987 பாரதிதாசனை கௌரவிக்கும் வகையில் பாரதிதாசன் விருது அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்து அப்போத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா? புதுமை கவிஞர் என்று போற்றப்படுறவர் இந்த பாரதிதாசன் எவ்விதம் வந்து அழைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு புரட்சி கவிஞர்னும் பாரதிதாசன் தான், தமிழ்நாட்டின் புரட்சி கவிஞர்னாலும் பாரதிதாசன் தான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? சரி, இவருடைய நூல்கள் இதழ்கள்னு பார்த்தோன்னா பாரதிதாசன் நடத்திய இதழ் வந்து பார்த்தீங்கன்னா குயிலுங்க, சரிங்களா? பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, சரிங்களா? குடும்ப விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்றவங்கள் வந்து கல்லாதவங்களும் வந்து இருண்ட வீடுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டார். யாரெல்லாம் கல்வி கற்கலையோ, எந்தெந்த பெண்கள் வந்து கல்வி கற்கலை அப்படின்னா அவங்க இருண்ட வீடில் போவோம். குடும்ப விளக்கும் இவர்து தான், சரிங்களா? ஒரு பெண் எப்படி இருக்கணுன்றது இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பியத்தை இயற்றியது யாருன்னா பாரதிதாசன். இது வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். அடுத்து பார்த்தலாம் பாரதிதாசன் கவிதை தொகுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இதனா இசை அமுதுன்றது தான் அந்த அவருடைய எல்லா கவிதை தொகுப்பு இசை அமுதில் வச்சுருக்காங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா மணிமேகலை வெண்பா அப்படின்ற நூலை இயற்றியவர் பாரதிதாசன் தான். மணிமேகலை வெண்பா அப்படின்ற நூலை இயற்றியது பாரதிதாசன். எதிர்பாராத முத்தம்ன்றதும் வந்து பாரதிதாசன் தான். பெண் கல்வியை போற்றும் பாரதிதாசன் எழுதிய நூல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு. அதை சொன்னேன்னா பெண் கல்வியை வந்து போற்றுறதுக்கு குடும்ப விளக்கு,
கல்வி கற்காத பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடுன்னு சொல்லிட்டு இந்த 2 கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கூட்டுக்கார நேரத்தில் கேட்டிருக்காங்க. இது கேட்ட கொஷின் தான். சரிங்களா? குறிஞ்சித்திட்டு அப்படின்றது யார் ஆசிரியர்னா பாரதிதாசன் தாங்க. குறிஞ்சித்திட்டு பிசிராந்தையர் என்ற நாடகத்துக்காக தான் சாகித்ய அகாடமி அது என்னன்றது கொஷின் கேட்டிருக்காங்க. அது நாடகமாக செய்யுளா அப்படின்றது டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான் இது. சரிங்களா? டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தாங்க இது. அடுத்து வந்து தமிழிச்சி கத்தி அப்படின்ற நூலை வந்து எழுதுந்து பாரதிதாசன் தான். சரிங்களா? இதில் வந்து மேக்ஸிமம் வந்து டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தாங்க. திரும்ப 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 இந்த 2 வீடெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டது. பிசிராந்தையருடைய அது நாடக நூலாக செய்யலான்றது கேட்டதும் ப்ரீவியஸ் கொஷின் தான். சரிங்களா? இது திரும்ப திரும்ப இவர் ஏரியாவில் வந்து ரிப்பீட்டடாக தான் வரும். ஒரு சிலதெல்லாம் வந்து எப்படி வரும் அப்படின்னா ஒரு பாடல் கொடுத்துட்டு அதை வந்து மேற்கோளை கொடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்களா? அந்த இடத்துல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா பாடலும் நம்மளால் வந்து கவர் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட் ஓரியன்டாக இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. இவருக்கு பாவேந்தர்ன்ற பட்டம் கொடுத்தது, இந்த மாதிரி சாகித்ய அகாடமி எந்த வருஷம் வாங்கினது, இவர் எம்எல்சி உறுப்பினராக எந்த வருஷம் இருந்தார், இந்த மாதிரி ஃபேக்ட் ஓரியன்டாக பார்த்து வச்சிங்கன்னா ரிப்பீட்டடாக ஆச்சுன்னா போட்டுடலாம். சரிங்களா? சரி, மேற்கோள்கள்னு பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தோன்னா தமிழுக்கு அமுதன்ற பேர், அந்த தமிழெங்கும் உயிருக்கு நேருன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? எங்கள் வளமும் மங்காத சங்கியம் முழங்குன்றது இவருடைய வாசகம் தாங்க. சரிங்களா? இணையில்லை முப்பாலும் இந்நாளத்துக்கே அப்படின்றது திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்திருக்காருங்க பாரதிதாசன். சரிங்களா? அடுத்து தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்ட்டு தமிழை புகழ்ந்திருக்காரு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பழித்தவன் தாய் தடுத்தாலும் விடாது. இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இது இருந்ததுச்சுன்னு பார்த்தோமா? ஓகே. தாய் தடுத்தாலும் நீ தமிழை பார்த்து அவனை விட்டுறாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இவருடைய முழக்கம் தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எளிய நடையில் தமிழ் எழுத வேண்டும் அப்படின்றது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை கொடுக்கலாங்க. திருவிக்காவும் கொடுக்கலாம். சரியா? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின் தான். எளிய நடையில் தமிழ் நூலை ஏற்றிடல் வேண்டும் அப்படின்றது இவருடைய கூற்று தான். சரிங்களா? புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட பேரிடம் உலகத்தை வேரோடு சாய்ப்போன்றது இவருடைய வாசகம் தான். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு அப்படின்றது இவருடைய வரிகள் தான். இது கத்தியை தீட்டாதே இது புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் சொன்னது பாரதிதாசன் தான். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம்ன்றது பாரதிதாசன் கொடுத்தது தான். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் பொறுத்தவரையும் இதை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கான்னா அவருடைய முதல் கவிஞரை வச்சு அடுத்து பரம்பரை ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாரதிதாசன் பரம்பரையின் முதல் கவிஞராக வந்து வாணிதாசன் வராருங்க. பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயிலன்ற இதழை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காரு. எங்கன்னா புதுச்சேரியில். சரி, பாரதிதாசன் பாடல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 1990. இதுவும் கேட்டிருக்காங்க கொஸ்டின். நாட்டுடைமை ஆக்கப்பட்டது எப்போன்ட்டு. பிரெஞ்சு மொழியில் தொழிலாளர் சட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்கில் இருக்குது. பாரதிதாசன் இது இம்பார்ட்டனுங்க. இது எதிர்பார்க்கலாம். சரிங்களா? நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம்ன்றது யாருடைய வரிகள்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது பாரதிதாசன். இது வரையும் பாரதிதாசன் மேக்ஸிமம் 80% வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் இருக்கும். ஸ்கூல் புக்கில் சரி மற்ற மிஸ் ஆகிறதெல்லாம் இங்கே ஆட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாரதிதாசன் புதுச்சேரியில் பாரதியாரை சந்தித்த ஆண்டு எதுன்னா 1908. சரியா? அடுத்து யார் பாரதிதாசனை என் வலது கைன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அப்படின்னா பாரதியார் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை வந்து என் வலது கைப்பாய்வன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. பாரதிதாசனின் தமிழ் காதல் அப்படின்றது கவிதை தொகுப்புங்க. தமிழே நீ ஒரு இளஞ்சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் பாடியிருக்காரு. தமிழே நீ ஒரு இளஞ்சிங்கம் அப்படின்ட்டு தமிழை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த மொழியினுடைய மொழி பற்றிய சிறப்பை பற்றி சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா பாரதிதாசன் எழுதிய சௌமியன் அப்படின்றது எவ்வகை இலக்கியம் இது கேட்டிருக்காங்க. இது ஒரு நாடகங்க. பிசிராந்தையர் நாடகம் தான், சௌமியன்றதும் நாடகம் தான். சரிங்களா? சௌமியன் நல்ல தீர்ப்பு எல்லாமே இவரது தான். அடுத்து பார்க்கலாம். ஓகே. இவரை சார்ந்து வந்து ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். சரிங்களா? மேக்ஸிமம் கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா? பாடல் வரி மட்டும்தான் மேக்ஸிமம் விட்டு இருக்கும். சரிங்களா? எல்லா பாடல் வரியும் ஞாபகம் வைக்க முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாடல் வரி பார்த்தா மட்டும் போதும். மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து இதுலேருந்து தான் வரும். சரிங்களா? தமிழ் சான்றோரில் இன்றைக்கானது தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனை பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த குவாலிட்டி சார்ந்து எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூங்க.